சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் கஷ்டங்களுக்கு இன்றுதான் கடைசி நாள். ஒரு சந்தோஷமான வாழ்வை உனக்கு கொடுப்பதற்காகவே நான் இன்று உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். இனி உன் கஷ்டங்கள் தீரும், கடன் சுமைகள் குறையும். நீ இத்தனை நாளாய் எதிர்பார்த்து காத்திருந்த ஆனந்தம் அனைத்தும் உன் கையில் வந்து சேரும். இத்தனை நாளாய் கோடை வெயிலில் சிக்கிய பூவை போல வாடி கிடந்த உன் வாழ்வில் நிம்மதியும் வெற்றியும் சந்தோஷமும் எல்லாமே உனக்கு இனி தென்றலாய் உன்னை வந்து சேரப் போகின்றது. நீ தாண்டி வந்த கஷ்டங்களும் துயரங்களும் எல்லாம் இன்றோடு முடிய போகின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் ஒரு காலம் வரும் என்று காத்திருந்த உனக்கு இப்போது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நம்பிக்கையும் பொறுமையும் இழக்காமல் இத்தனை நாளாய் நீ காத்திருந்தாய். இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகின்றது. அதனால் உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கி எறிந்துவிடு. நீ என் உயிர் அல்லவா? நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கின்றாய், என்றுமே இருப்பாய். என் உயிராய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். நீ ஜெயிக்கப் போகின்றாய். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதை செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என்று எரிச்சலோ கவலையப்படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து அவர்கள் கீழே தள்ளப்படுவார்கள். நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆழமாக வேரூன்றி நிற்பாய். உன்னை எத்தனை பேர் ஏமாற்றினாலும் சரி, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி, சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று நீ உனக்குள் சொல்லிக்கொள். அப்போது உன்னுடைய முகம் மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளமும் மலர்ந்துவிடும். உனக்கு பல நன்மைகள் வந்து சேரும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபம்தான் கொள்வாய். என் செல்லமே, நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்த நாள் எல்லாம் இப்போது முடிந்துவிட்டது. நிச்சயமாக அவர்களுக்கான ஒரு தண்டனை சரியான நேரத்தில் கிடைக்கத்தான் போகின்றது. அவர்கள் செய்யக்கூடியது தவறு. உனக்கு கெடுதல் நினைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். எனவேதான் சொல்கின்றேன், மற்றவர்களுக்கும் நீ எந்த சூழ்நிலையிலும் கெடுதல் நினைக்காதே. ஒன்றை மனதில் வைத்துக்கொள். நாளையே நீ ஊர் போற்றும் கோடீஸ்வரராக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். இந்த கஷ்டம் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். இங்கு உனக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைவருக்குமே இது பொருத்தமான ஒரு சொல்தான். யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் என்று கிடையாது. எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சொந்தமாகத்தான் இருக்கும். பிறகு அதற்கான நேரம் காலம் வரும்போது எல்லாமே ஒரு நாள் சென்றுவிடும். நேற்றும் இன்றும் என்று எதுவுமே இங்கு நிரந்தரமில்லாத ஒன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நினைத்து நீ உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். எல்லோரிடத்திலுமே அன்பு செலுத்து. யாரிடமும் பகைமை கொள்ளாதே. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் வேற்றுமையை பாராட்டுவதும் வெறுப்பை காட்டுவதும் எதற்காக என்று சற்று யோசித்துப்பார். இருக்கும் காலம் வரை மகிழ்ச்சியாக இருந்து பணிந்து போக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதில் ஒன்றும் தவறு கிடையாது. உன் உறவுகளை வெறுத்து விடாதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் எல்லாம் ஓடி வரும் என்று நம்பிக்கையோடு இரு. உன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையான உறவுகள் சில நேரங்களில் உன்னை நினைத்து ஏளனமாக கூட பேசியிருக்கலாம். உன்னை ஒருவர் அப்படி பேசினால் உனக்கு எப்படி வலிக்கும் என்று உனக்கு தெரியும். அதனால் நீயும் அதை மற்றவர்களுக்காக செய்து விடாதே. நீ அனைத்தும் அறிந்தவர் இல்லையா? இந்த உலகத்தில் எல்லாமே மாயைதான் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே சில காலம்தான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை ஒதுக்கி வைத்து ஓரம் கட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு இனிமேல் விலகிச் சென்று விடுவார்கள். அவர்கள் இப்போது கிடைக்கின்ற சிறு இன்பத்தை நினைத்து சந்தோஷம் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் சகித்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலோ பெரிய மகிழ்ச்சியானது உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. உன் சாயப்பா நான் உனக்கு இதை சத்திய வாக்காகவே சொல்லுகின்றேன். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து கொண்டு இனிமேல் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாம் உன் வீடு தேடி வரப்போகின்றது. உன்னோடு நான் இருக்கின்றேன். கலங்காதே. உனக்கு நன்மை செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதானே வாழ்க்கை.
அப்பாவாக நான் இருக்கின்றேன். உன்னுடைய துன்பத்தை கண்டு நீ துவண்டு போகக்கூடாது. எல்லாவற்றையும் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாம் நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வு நிச்சயமாக உனக்கு வந்தே சேரும். உன்னுடைய கஷ்டமான காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும். நேர்மையாக உள்ளவர்கள் எல்லோரும் எப்போதும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பல சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் எதிர்த்து துணிந்து சென்று கொண்டே இருந்தால் அவர்களுக்கான வெற்றியானது சற்றென்று அவர்கள் கையில் வந்து சேர்ந்து அவர்களை மகிழ்விக்கும். அவர்கள் பட்ட சோதனைக்கும் அவர்கள் பட்ட வேதனைக்கும் கைமேல் பலன் கிடைக்கும். உனக்கு என்றும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நான் துணையாக இருப்பேன். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. எதற்கும் பயப்படாதே, எதற்காகவும் கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி வைக்கப் போகின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் இணைந்திருக்கின்றேன். நீ எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகின்றது. நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகின்றாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைத்து உனது செல்வ செழிப்பை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பதும் என்னுடைய பொறுப்பு. எதையும் இழந்துவிடக்கூடாது என்று நீ போராடி கொண்டிருக்கின்றாய். இதற்கு மேல் நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை செல்லமே. எதையுமே நீ இழக்க மாட்டாய். இனி உன்னுடைய காலம் முழுவதும் உனக்கு வரவுகள் மட்டும் வந்து கொண்டே இருக்கும். நீ சேமிக்க தொடங்குவாய். நீ ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கி மகிழ்வாய். உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமாக என்னுடைய ஆசீர்வாதத்தில் வாழையடி வாழை போல செழித்து வளரப்போகின்றது. வரும் காலமானது உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தேடி தானாக வந்து சேரும். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுடையதாய் மாறும். என் பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் துணையாக இருந்து உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டே இருக்கும். நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு. சகல ஐஸ்வர்யங்களோடு நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழப் போகின்றாய். நீ நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கையானது உன் கைப்பிடிக்குள் வந்துவிடும். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். உன்னுடைய சாயப்பா உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. உனக்கு மன சஞ்சலம் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றுவிடும். இன்னும் மோசமாகவெல்லாம் என் வாழ்க்கை மாறிவிடுமோ என்றெல்லாம் கலக்கம் கொள்ளாதே. எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடியப் போகின்றது. உன் மனதிலும் உன்னுடைய இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சமானது வரும். உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.